சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு அல்ல. சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் பியாண்ட் ரிசர்வேஷன். இந்த கிரீமி லேயர் டேட்டானால தான் இடபிள்யூஎஸ்ங்கிற ஒரு மோசமான சட்டமே வந்திருக்கு. திராவிட இயக்கம் கிரீமி லேயரை பார்ப்பதில்லை. திராவிட இயக்கம் இந்த திட்டத்தினால் யார் பயனடையவில்லை, அவர்களை எப்படி இதற்குள் கொண்டு வரலாம்னு பார்க்கறாங்க. உடலில் ஒரு பாகம் நன்றாக இருந்து ஒரு பாகம் செயலிழந்தால் ஒரு மனிதனே நன்றாக இருக்க முடியாது என்று சொன்னால், இந்த இனத்தில் சரிபாதி மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்ணினம் முன்னேறவில்லை என்று சொன்னால் இந்த நாடு நன்றாக இருக்க முடியுமா என்று கேட்ட ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான். பொம்பளை பிள்ளையே பிறக்க வைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது பெண்களை காவல்துறையிலும் ராணுவத்திலும் பணியமர்த்த வேண்டும் என்று தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார் அதை பின்னாளில் சட்டமாக்கி பெண்களை காவல்துறையில் பணியமர்த்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் இதுதான் புரட்சி. எத்தனையோ பேர் நான் தான் வருங்கால முதல்வர்ங்கிற டேகோட வரலாம். எத்தனையோ தாய்மார்கள் என் கணவரை விட அவரை தாங்க எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் கணவரை விட அவரை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடிய பெண்களை உருவாக்கியது உங்களுடைய அரசியல். குடும்பமா கொள்கையா என்று கேட்டால் கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெண்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அரசியல் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல். இந்த இயக்கம் இன்னும் பல நூற்றாண்டு காலம் கடந்தாலும் அது மகளிருக்கான அமைப்பாகத்தான் இருக்கும். கோட்டை ஏறுவதற்கு முன்பே, கொடி பிடிப்பதற்கு முன்பே இந்த மக்களுக்காக ரத்தமும் சதையுமாக நின்ற தலைவர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது. திமுக என்பது ஒரு ஒற்றை பரிமாணம் கொண்ட ஒரு இயக்கம் அல்ல. அது பல தளங்களிலும் தொடர்ந்து செயலாற்றி இருக்கு. காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் கூட பண்பாடு தளத்தில் எப்படி இயங்கி இருக்கிறது, சமூக தளத்தில் எப்படி இயங்கி இருக்கிறது, அரசியல் தளத்தில் எப்படி இயங்கி இருக்கிறது, எல்லா வகையாகவும் பட்டியல் போடுறோம். ஆனால் இந்த எல்லா பட்டியலுக்கு பின்னாடியும் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சமத்துவம் சமதர்மம் அப்படிங்கிற அந்த ரெண்டு ரயிலில் தான் இந்த ட்ரெயின் போயின்னு இருக்கு. இப்போ எல்லாமும் சமத்துவம் சமதர்மத்தை நோக்கிய பார்வை தான். நம்மளுடைய சமூக நீதி என்பதே சமத்துவம் சமதர்மம் நோக்கிய ஒரு பார்வை. சமூக நீதி என்பது சமத்துவம் சமநீதியை நோக்கிய பார்வையாக இருந்தால் நீங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் யார் பயனடையவில்லையோ அவர்களுக்கான திட்டத்தை தீட்டுவதுங்கிறது ஒரு வலிமையான கூர்மையான பார்வை. இன்னொன்று இந்த திட்டத்தில் பலனடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு எதுக்காக இந்த திட்டத்தை தொடரணுன்ற பார்வை. இப்போ உதாரணமாக கிரீமி லேயர் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துங்க. மற்றவர்கள் கிரீமி லேயரை எப்படி ஒதுக்குவது, எப்படி இந்த திட்டத்திலிருந்து வெளியே எடுத்து போவதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் திராவிட இயக்கம் கிரீமி லேயரை பார்ப்பதில்லை. திராவிட இயக்கம் இந்த திட்டத்தினால் யார் பயனடையவில்லை, அவர்களை எப்படி இதற்குள் கொண்டு வரலாம்னு பார்க்குறாங்க. அதனால்தான் இந்த உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறதே நடக்குது. அப்போ இந்த உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற பார்வையை வைத்து கொண்டு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பார்வைக்கும் ஏதேனும் ஒரு காரணத்தை கொண்டு சமூக நீதி என்பதை விட்டு விளைகிற பார்வைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நம்ம ஆழமாக உணர வேண்டியது அவசியம். காரணம், ரொம்ப ஈஸியாக கிரீமி லேயர் டேட்டா வச்சிடலாம். அந்த கிரீமி லேயர் டேட்டானால தான் இடபிள்யூஎஸ்ங்கிற ஒரு மோசமான சட்டமே வந்திருக்கு. அப்போ நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? தமிழ்நாடு இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற கொடை என்ன? தமிழ்நாடு இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற கொடை சமூக நீதி பார்வையில் சில விஷயங்களில் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக பயனாளிகள் உண்டு. அந்த பயனாளிகள் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிரீமி லேயரா மாறிடுவாங்க. அதுதானே இதோடைய ஐடியாவே. எல்லாருமே மேலே வரணுங்கிறது தானே ஐடியாவே.
அப்ப இதில் விடுபட்டு போனவர்களுக்கு எப்படி எடுத்து செல்லணும் அப்படிங்கிற பார்வையில் செயல்பட்டிருக்கோம். இந்த செயல்பாடுகள் நமக்குள்ளவே ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. நீங்களாம் மக்கள் பிரதிநிதிகள், நேரடியாக சந்தித்து பேச போறவங்க. அப்படி சந்தித்து பேசும்போது இந்த 2 கேள்விகளும் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும். சார், அவங்க தான் பலன் அடைஞ்சிட்டாங்கல்ல, அடுத்தவங்களுக்கு கொடுத்தா என்ன? அடுத்தவங்களுக்கு கொடுத்தா என்னங்கிறது பிரச்சனை இல்லை. பயன் அடையாதவர்களை சென்றடைய என்ன வகையான அமைப்பு ரீதியான சட்டங்களை உருவாக்குவது? அப்ப நம்மளுடைய 69% நீங்க டீப்பா உள்ள பார்த்தீங்கன்னா உள் ஒதுக்கீடுகள் மூலமாக அட்ரஸ் பண்ணி இருக்கிற இயக்கமான திராவிட இயக்கமும் எந்தவித முயற்சியும் இல்லாமல் இதெல்லாம் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2வது ஜெயரஞ்சன், சுபகுணராஜன் மற்றும் ஜோதி ஆகியோர்கள் இணைந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி மூலமாக வந்திருக்கு. அந்த புத்தகத்துடைய அடிநாதமாக ஓடுற தகவல் என்னன்னா, சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு அல்ல. சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் பியாண்ட் ரிசர்வேஷன். அப்போ இது பியாண்ட் ரிசர்வேஷன் அப்படின்னும் போது தான் உங்களுக்கு யார் விடுபட்டு போயிருக்காங்க, எல்லாரும் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பார்வையை நமக்கு கிடைக்கிறது. அந்த பார்வையில் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது என்னவென்றால், இது ஏதோ இதோட முடிஞ்சு போச்சுன்னு முடிக்கிறது இல்லை. இது தொடர் பயணம். சமூக நீதிக்கான வேட்கை, சமத்துவம் சமதர்மமுக்கான வேட்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாரேனும் ஒருவர் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நிகழும். விடுபடுபவர்களையும் எடுத்து வருவது தான் நம்மளுடைய. இப்போ இந்த பேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி ஸ்பீக்கர் இருக்கார், ஒரு திருநங்கை ஸ்பீக்கர் இருக்காங்க. அப்போ திரும்ப திரும்ப இதை இடைவெளி இருக்கும். இடைவெளி இல்லாமல் எதையும் செயல்படுத்த முடியாதுங்கிறது தெரியும் போது இந்த இடைவெளியை ஃபில் பண்ணுவதற்கான பார்வை தான் நம்ம பார்வை. நம்ம பார்வை யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்களோ அவங்களை எப்படி எடுத்து வர்றதுன்னு தான். இதுல பலனடைந்த ஒரு சின்ன செக்மெண்ட்டை வைத்து கொண்டு எல்லாரையும் நீக்குவது அல்ல. அந்த கிரீமி லேயருக்கும் சார் அப்படின்ற இன்னைக்கு வாக்காளர் பட்டியலில் நடக்கிற விஷயத்துக்கும் வித்தியாசம் அல்ல. சமமான உரிமையை அனைவருக்கும் கொடுக்கணும்னா என்ன பார்வை வைக்கணுங்கிறது தான் இது சொல்லியிருக்கு. இதில் ஒவ்வொருத்தருடைய பார்வையை கேட்டுக்கொண்டு நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல உரிமை தந்து உயர்த்திய இயக்கம் என்ற பேரில் தேவன் நர்மதா பேச போகிறாங்க. அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரை வணங்கி, அறிவாலயத்தின் வழிகாட்டி, திராவிட திசை காட்டி, தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலோடு முத்தமிழ் வித்தகம், முப்பால் புத்தகம், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை ஈன்றெடுத்து அந்த ஆரூரிலே பிறந்த இந்த சிறியாளின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே உரிமை தந்து உயர்த்திய இயக்கம். யாருக்கு உரிமை தந்த இயக்கம்? யாரை இந்த சமூகம் படிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொன்னதோ, யாரை இந்த சமூகம் பிறந்தாலே செலவு என்று சொன்னதோ, யாரை இந்த சமூகம் உரிமை பெற்றுவிடக் கூடாது என்று சொன்னதோ அந்த பெண்ணினத்திற்கு உரிமை தந்து உயர்த்திய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இங்க எத்தனையோ மத சீர்திருத்தக்காரர்கள் இருந்தாங்க, எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் இருந்தாங்க, எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் கேட்டாரு, ஏப்பா உடம்புல 2 கண், மூஞ்சில 2 கண் இருக்கு, ஒரு கண்ணு நல்லா தெரிஞ்சு ஒரு கண்ணு நல்லா தெரியலேன்னு சொன்னா ஒரு மனிதன் சராசரியா நடந்து போக முடியுமா? 2 கை இருக்கு, ஒரு கை நல்லா வேலை செஞ்சு ஒரு கை செயலிழந்துருச்சுன்னு சொன்னா ஒரு மனிதன் சாதாரண மனிதனா இருக்க முடியுமா?
2 கால் இருக்கு, ஒரு கால் நல்லா வேலை செஞ்சு ஒரு கால் செயலிழக்கும் என்று சொன்னால் அந்த மனிதன் நல்ல சராசரி மனிதனாக இருக்க முடியுமா? இப்படி உடலில் ஒரு பாகம் நன்றாக இருந்து ஒரு பாகம் செயலிழந்தால் ஒரு மனிதனே நன்றாக இருக்க முடியாது என்று சொன்னால், இந்த இனத்தில் சரிபாதி மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்ணினம் முன்னேறவில்லை என்று சொன்னால் இந்த நாடு நன்றாக இருக்க முடியுமா என்று கேட்ட ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான். தந்தை பெரியாருக்கு பிறகு வந்த இந்த இயக்கம் பெண்களை மையப்படுத்தியே இங்கே ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, பெண்கள் அம்மாமார்கள்லாம் இங்க வந்திருக்கிறோம். நம்ம பிறந்தது சாதாரண விஷயமா? நம்ம பிறக்கணும்னா 2 விஷயம்தான் இல்லாம இருந்திருக்கணும். என்னன்னா, நம்ம பிறக்கும் போது அம்மா கையிலையோ பாட்டி கையிலையோ கள்ளிப்பால் இல்லாம இருந்திருக்கணும், நெல்லு மணி இல்லாம இருந்திருக்கணும். இது 2 இல்லாம இருந்ததுனாலதான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த சமூகம் மக்களை அப்படி பழக்கப்படுத்தி வைத்திருந்தது. ஆம்பளை புள்ள பிறந்தா வாரிசு பிறந்துருச்சு, பொம்பளை புள்ள பிறந்தா ஐயோ செலவு, மறுபடியும் உங்க அப்பனுக்கு செலவு வந்துருச்சா? இப்படித்தான் இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருந்தது. அப்ப பெற்ற தாய் தகப்பன்களே பொம்பளை புள்ள பிறந்தா வேஸ்ட், பொம்பளை புள்ள பிறந்தா தண்டம் என்று சொன்னபோது பெண்களை இந்த நாட்டின் அறிவு கண்களாக பார்த்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது. பொம்பளை பிள்ளையே பிறக்க வைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது பெண்களை காவல்துறையிலும் இராணுவத்திலும் பணியமர்த்த வேண்டும் என்று தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார் அதை பின்னாளில் சட்டமாக்கி பெண்களை காவல்துறையில் பணியமர்த்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் இதுதான் புரட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இயக்கம் தோன்றுவதற்கு முன்பு, தந்தை பெரியாருக்கு முன்பு, பேரறிஞர் அண்ணாவிற்கு முன்பு, தலைவர் கலைஞருக்கு முன்பு பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள்? 4 வர்ணம் இருந்துச்சு. அந்த 4 வர்ணத்திலையும் பெண்களுக்கு வர்ணம் கிடையாது. பிராமண பெண்கள் கிடையாது, வைசிய பெண்கள் கிடையாது, சத்திரிய பெண்கள் கிடையாது, சூத்திர பெண்கள் கிடையாது. எந்த வர்ணத்துல பிறந்தாலும் அவர்கள் சூத்திர பெண்கள் தான், அடிமைப்படுத்தப்பட வேண்டிய பெண்கள் தான். அப்ப எங்களுக்கு வர்ணம் கிடையாது, ஜாதி கிடையாது, ஊராவது உண்டான்னா ஊரும் கிடையாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவோட ஊரு எங்க ஊரு, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஊரு எங்க ஊரு. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட குலதெய்வம் தாங்க எங்களோட குலதெய்வம். திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கணவருடைய குலதெய்வம் தான் எங்களுடைய குலதெய்வம். அப்ப எங்களுக்கு சொந்தமா ஊரு கிடையாது, தெரு கிடையாது, மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி பெண் இனத்திற்கென்று தனி அடையாளம் கொடுக்கப்படாத போது இந்த இயக்கம்தான் சொன்னது, எது தெரியுமா உங்களோட அடையாளம்? ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சாமி கிடையாது. எது உங்களுடைய அடையாளம் என்று சொன்னால் பெண்களின் பெயருக்கு பின்னால் படித்து வாங்கி போடப்படுகிற BA, BSc, BCom, MBBS என்ற பட்டங்கள் தான் பெண்ணினுடைய அடையாளம் என்று சொல்லி பெண்களை படிக்க வைத்து அழகு பார்த்த இயக்கம் இந்த இயக்கம் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 8வது வரைக்கும் பெண்கள் படிச்சிருந்தா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுடைய பெயர்ல நிதி உதவி வழங்குறார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க எல்லா பெண்களுக்கும் கொடுங்க, ஓட்டு அதிகமா வரும்னு சொன்னப்ப தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இதை நான் வாக்கு அரசியலுக்காக செய்யவில்லை, பெண்களினுடைய படிப்புக்காக செய்கிறேன். 8வது வரை படிச்சா இந்த நிதி உதவியை கொடுப்பேன்னு சொன்னா பெண்களை 8ஆம் வகுப்பு வரை படிக்க வைப்பதற்கு இந்த சமூகம் அனுமதிக்கும் என்று சொல்லி அந்த உதவி தொகையில் கூட புரட்சியை ஏற்படுத்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நல்லா யோசிச்சு பாருங்க, பெண்கள் கையில கல்வியை கொடுக்க கூடாது, அதிகாரத்திற்கு வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு நிர்வகிக்கிற திறமையே கிடையாதுன்னு சொன்னாங்க. யாரு நல்லா நிர்வகிப்பாங்கன்னா ஆண்கள் நல்லா நிர்வகிப்பாங்களாம். நல்லா யோசிச்சு பாருங்க, அண்ணன்மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க, தொகுதிகள் பல ஊர்கள்ல இருந்து கடந்து இங்க வந்திருக்கிறீங்க. இப்ப 2 நிமிஷம் வீட்டுல இல்லைன்னா புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிற கலாச்சாரம் தான் இன்னைக்கு இருக்கு. இப்ப புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிற கலாச்சாரத்திலையும் வீட்டை சேஃபா விட்டுட்டு வந்திருக்கிறீங்கன்னா யாரை நம்பி விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? யாரை நம்பி தெரியுமா விட்டுட்டு வந்திருப்பீங்க? வீட்டு அம்மா இருக்கிற நம்பிக்கையில விட்டுட்டு வந்திருப்பீங்க, அம்மா இருக்கிற நம்பிக்கையில விட்டுட்டு வந்திருப்பீங்க, தங்கை இருக்கிற நம்பிக்கையில விட்டுட்டு வந்திருப்பீங்க.
இதே அம்மாமார்கள்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் வீட்டில் போட்ட துணியை போட்ட மாதிரியே போட்டுட்டு வந்தேன், பாத்திரத்தை கழுவாம வச்சுட்டு வந்தேன், பரவாயில்ல விடுங்க, அவர் பார்த்துக்குவாரு, அண்ணன் பார்த்துக்குவாரு, அப்பா பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு வர முடிஞ்சதா? ஏன் முடியாதுன்னு சொன்னா, விட்டுட்டு வந்தா திரும்பி போய் பார்க்குறப்ப வீடு வீடு மாதிரியே இருக்காது. இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா அப்பேற்பட்ட ஆண்கள் தான் நல்லா நிர்வகிப்பாங்களாம். நல்லா யோசிச்சு பாருங்க, கடையில போய் அழுகாத தக்காளியை வாங்க தெரியுமா நமக்கு? இனிக்காத வெங்காயம் வாங்க தெரியுமா? பூச்சி இல்லாத உருளைக்கிழங்கு வாங்க தெரியுமா? இது எதுவுமே தெரியாத நம்ம தான் முதல் பாலினம், நம்ம தான் நிர்வகிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். இப்படி பெண்ணினத்தை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த சமுதாயத்தில் பெண்களுக்கும் கல்வி கற்கிற உரிமை உண்டு, பெண்களுக்கும் வேலைக்கு செல்கிற உரிமை உண்டு, பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்று இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்களோ இல்லையோ, தந்தைக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்களோ, தாய்க்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்களோ இல்லையோ, தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் பெண்களாகிய அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் நன்றி கடன் செலுத்துவதற்கு என்று சொன்னால், நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நெசவு தொழிலாளியின் மகள் ஜெர்மனியில போய் படிக்கிறாங்க, கூலி தொழிலாளியின் மகள் தைவான்ல போய் படிக்கிறாங்க, ஏழை எளிய வீட்டு பெண் ஜப்பான்ல போய் படிக்கிறாங்கன்னு சொன்னா, இதுதான் இந்த இயக்கம் கண்ட வெற்றி. இதுதான் இந்த இயக்கம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயர்வு, உயர்த்தி பிடிக்கக்கூடிய அமைப்பு என்று சொன்னால், இந்த இயக்கம் இன்னும் பல நூற்றாண்டு காலம் கடந்தாலும் அது மகளிருக்கான அமைப்பாகத்தான் இருக்கும். இதை நான் சொல்லல, ஒரு முதல்வர் சொல்றாரு, மேடை ஏறி மைக்கு பிடிச்சி யாருக்கு இந்த திராணி இருக்கும், அந்த மைக்க பிடிச்சு சொல்றாரு, இது மாநில அரசு கிடையாது. இப்ப மாநில அரசு கிடையாதுன்னா என்ன அரசுன்னு கேட்டா, இது மாநில அரசு கிடையாது, மகளிருக்கான அரசு என்று உயர்த்தி பிடித்த முதல்வர், திராணியுடைய முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். கோட்டைக்கு போய் கையெழுத்து போட்ட முதல் 5 கையெழுத்துகளில் ஒன்று மகளிர் விடியல் பயண திட்டம், மகளிருக்கான உரிமை தொகை என்று சொன்னால் இதுதான் இந்த இயக்கம் மகளிருக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயர்வு. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் வரலாம், எத்தனையோ பேர் நான் தான் வருங்கால முதல்வருங்கிற டேகோட வரலாம், எத்தனையோ தாய்மார்கள் என் கணவரை விட அவரை தாங்க எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் கணவரை விட அவரை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடிய பெண்களை உருவாக்கியது உங்களுடைய அரசியல். குடும்பமா கொள்கையா என்று கேட்டால், கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெண்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அரசியல் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இயக்கம் எதை சாதித்திருக்கிறது என்று சொன்னால், அரசியல் படுத்தப்பட்டிருக்கிற பெண்களை சாதித்து வைத்திருக்கிறது, அரசியல் படுத்தப்பட்டிருக்கிற சிறுபான்மை மக்களை சாதித்திருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இன்னைக்கு வருங்கால முதலமைச்சரின் டேகோட வர்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய உழைப்பு தெரியாது, வியர்வை தெரியாது. அன்றைக்கு இந்தியை எதிர்த்து போர்படை தளபதியாக நெஞ்சுரத்தோடு ரோட்டில் இறங்கி போராடிய போது பேரறிஞர் அண்ணாவிற்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. அன்றைக்கு 10 வயதில் தமிழ் கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்டு திருவாரூரின் நகரிலே ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோலையுற்ற நாடு இது வல்ல என்று சொன்ன போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. அன்றைக்கு மிசா கைதியாக 1 வருட காலம் சிறை எய்தி நெஞ்சில் பூட்ஸ் கால்களால் மிதி வாங்கிய போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. கோட்டை ஏறுவதற்கு முன்பே, கொடி பிடிப்பதற்கு முன்பே இந்த மக்களுக்காக ரத்தமும் சதையுமாக நின்ற தலைவர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல, இன்னும் எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் இந்த இயக்கம் இருக்கும். இந்த இயக்கம் மகளிருக்கானதாக இருக்கும். இப்படி எல்லா துறையிலும், கல்வியாக இருந்தாலும் சொத்துரிமையாக இருந்தாலும் எல்லா துறையிலும் பெண்களை உயர்த்திய இந்த இயக்கம் ஒரு துறையில மட்டும் பெண்களை உள்ள கொண்டு போனா, இல்லைங்க
பெண்கள் எல்லாம் இதுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, இந்த விளையாட்டுத்துறைக்குள்ள பெண்கள் வந்துடக்கூடாது. ஏன் வந்துடக்கூடாது? படாத இடத்துல பட்டுருங்க. ஆண்களுக்கெல்லாம் படக்கூடிய இடத்துல தான் படுமா? கேட்குறோம், ஆண்களுக்கு படக்கூடிய இடத்துல தான் படுமா? இந்த விளையாட்டு வீரர்களாக பெண்கள் வந்துவிடக் கூடாது என்று சொன்ன இந்த சமுதாயத்தில் பெண்களை ஆசியன் தேர்வு விளையாட்டுகளுக்கு அனுப்பிய மாநிலம் இந்த தமிழ்நாடு. அப்படி ஆசிய கோப்பைக்கு போன ஒரு பெண்ணிற்கு ஆய்வு நடத்தி, இவங்களுக்கு பெண் தன்மையை விட ஆண் தன்மை அதிகமாக இருக்குங்க, அதனால கொடுத்த பதக்கத்தையே நாங்க திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிட்டாரு ஐயா. உடனே கேட்குறாங்க, பதக்கத்தை திரும்பி வாங்கிட்டாங்க, நீங்க 10 லட்சம் ரூபாயை திரும்பி வாங்குவீங்களான்னு கேட்டப்ப தலைவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், என்னவா இருந்தா என்ன, ஓடியது அந்த கால்கள் தானே என்று சொன்னார். ஒரு எளிய மக்களின் மீது அந்த மனிதருக்கு எப்பேற்பட்ட காதல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தையை உதிர்த்திருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் ஒவ்வொரு தனி மனிதனின் மீதும் தனி பெண் இனத்தின் மீதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு இருந்த அன்பு, காதல். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நாடு, இந்த சமூகம் தொடக்கத்திலிருந்தே பெண்களை பிள்ளை பெறுவதற்கானவர்களாக மட்டும்தான் பார்த்தது, அலங்கார பொம்மைகளாக மட்டும்தான் பார்த்தது. பெண்களோட கடமை என்னங்க? கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெத்து போடுறதுதான் சொன்னுச்சு. ஐயா சொன்னாரு, தந்தை பெரியார் மட்டும்தான் சொன்னார், உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தால் அந்த கருப்பையை கத்தரித்து விடு என்று சொன்னார். இது சொன்ன உடனே பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக். என்னது, கருப்பையை கத்தரிச்சிடுமா? இதெல்லாம் பகவான் கொடுத்ததுங்க அப்படின்னு சொன்னார். ஐயா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு, பகவான் கொடுத்தா 10 பசுமாட்டை கொடுத்து மேய்ச்சிக்கேன்னு சொல்லணும், 4 ஆட்டுக்குட்டியை கொடுத்து மேய்ச்சிக்கேன்னு சொல்லணும். எதையும் கொடுக்காம பிள்ளை குட்டிகளை கொடுத்து, அதையும் பெண்ணினத்திற்கே கொடுத்து, பெண்களை காலம் முழுவதும் சமையலறையிலும் வீட்டிலேயே பூட்டி வைப்பதை விட ஒரு கொடுமை இந்த நாட்டிற்கு உண்டா என்று தந்தை பெரியார் கேட்டார். பின்னாளில் ஆட்சி அமைத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், பெண்கள் பிள்ளை பெறுவதற்கான மட்டும் கருவி மட்டும் கிடையாது, பெண்கள் இந்த நாட்டை உயர்த்தி பிடிக்கக்கூடிய புரட்சி விதைகள் என்று இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த கலைஞர் கண்ட இயக்கம், தந்தை பெரியார் கண்ட இயக்கம் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் ஆளப்படுகிற இந்த இயக்கம் என்றைக்கும் சிறுபான்மை மக்களுக்கானதாக இருக்கும், என்றைக்கும் பெண்ணினத்திற்கானதாக இருக்கும், என்றைக்கும் இளைஞர்களுக்கானதாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, தன்மானத்தோடு வாழ தமிழனே பழகு. நன்றி. ஒன்பது அலி பொட்டை பல இழிவு சொற்களால எங்களை காயப்படுத்திய சமூகம் இது எங்கிருந்து தொடர்ந்து வருகிறது? நீங்கள் எந்த ஊரில் என்னை ஏளனப்படுத்தினீர்களோ, எந்த ஊரில் என்னை கொச்சைப்படுத்தினீர்களோ, நீ பிறந்ததே சாபம் என்று சொன்னீர்களோ, தொட்டால் தீட்டு கண்டால் பாவம் என்று சொன்னீர்களோ, அந்த மண்ணில் என்னை அரசியல் படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். 2004 நான் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது எப்படி வாழ்ந்தேன் என்று தெரியாமல் இருந்த காலம் அது. ஆனால் தமிழ்நாடு அரசு இன்று அரண் என்ற ஒரு இல்லம் உருவாக்கி, நீ உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி நீ வீட்டை விட்டு உன்னை துரத்துறாங்கன்னா நீ கவலைப்படாத, இந்த அரசு இருக்கு. அவங்களுக்கு அடைக்கலம் தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மத்தியானத்துக்கு மேலே வீட்டில் போய் குலக்கல்வியை கற்றுக்கிறது, சரஸ்வதி நதி நாகரிகத்தை பற்றி பேசுறது, புராண காலத்தில் விஞ்ஞானிகள் இருந்தாங்கன்னு சொல்றது, இப்போ இதெல்லாம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் உங்களை அடிமைப்படுத்துறதா தான் இருக்கும். அதனால தான் அவர் கல்வின்னு சொல்லாமல் அறிவுன்னு சொன்னார். அண்ணாதுரை முதலமைச்சர் ஆன உடனே பெரியார் சொல்வார், உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்னைக்கு ஒரு பகுத்தறிவாளர் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் வேற எங்கே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். இந்த தமிழ்நாடுங்கிற மாநிலத்துல தான் அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முதல்வர் ஸ்டாலின் இப்படின்னு ஒரு நாத்திகர்கள் பகுத்தறிவாளர்கள் முதலமைச்சர்களா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது.